ஹே எவ்ரியோன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருப்போம். 2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்ட தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருப்போம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50 கொஸ்டினில் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு 25 கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 50 கொஸ்டின் பார்த்துட்டேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 51வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. 51வது கொஸ்டின்லேருந்து பார்த்தலாம் வாங்க. கபிலரை நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா பெருங்குன்றூர் கிழார். சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு புக்கில் இருக்கும். 11th 12th ஓல்டு புக்கில் இருக்கும். சரிங்களா? 52வது கொஸ்டின் பாவகை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு குலனும் தோயும் அப்படின்னு சொல்லிட்டு வர இந்த வரிகள் பார்த்தோன்னா எந்த பாவகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் ஆன்சரு, சிந்தடி வஞ்சிப்பா. சரிங்களா? 53வது கொஸ்டின் பாருங்கள். கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் மொத்தம் எத்தனை படலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 16 காண்டங்கள் இருக்குது. அதுக்கடுத்து 54வது கொஸ்டின் அனுமனையும் உலகம் மான் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? சீதை அனுமனிடம் கூறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் 55வது கொஸ்டின் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே போல் இன்னொரு வாசகம் இருக்குது. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இடைக்காடனார் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு 56வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நூலோட செயலோட முதல் அடி பார்த்தோன்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? முதுமொழி காஞ்சி அவங்களோட புது புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு 57வது கொஸ்டின் கூற்று 1 கூற்று 2ன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 பார்த்தலாம். அதாவது யாப்பெருங்கல காரிகைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உறுப்பு செய்யுள் ஒழிவு அப்படின்ற 3 இயல்களாக ஆனன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். இந்நூல் பார்த்தோன்னா வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் பாருங்கள். கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தப்பு. சரிங்களா? கூற்று 2 ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காவிய தரிசனம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கும். சரி, ஸோ அப்போ வந்து யாப்பெருங்கல காரிகைன்றது இதை தழுவி எழுதியிருக்காது. தண்டி அலங்காரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காவிய தரிசனம்ன்ற நூலை தழுவி எழுதியிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. 58வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இது திருக்குறள் வந்துருக்கு. சரிங்களா? திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பாதியை கொடுத்துட்டு பாதி வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சொல்லி பார்க்கக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கதனீர் கூறியதில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் லாஸ்ட்டு. அறனீனும் இன்பமும் இனும் திறனறிந்து திதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாகும் புல்லார் பொருளை விடல் ஒன்பொருள் காழ்ப்ப வியேட்சியார் கென்பொருள் ஏனை 2 முருங்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? 59வது கொஸ்டின் பாருங்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் தான் சகராதி. இது பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் 60வது கொஸ்டின் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கூடர் பல்லில் வர இந்த பாடலடிகள் பார்த்தோன்னா கவிப்பு வேலை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி கருமார் கொல்லர் தட்டார். சரிங்களா? இங்கே வந்து ஒலிப்பை துடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சத்தம் புடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொல்லர் தச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தம் வர வேலையை வந்து செய்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 61வது கொஸ்டின் பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடிமுனையை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரிங்களா? அடிமுனைனா இது ஒரு அடி இது ஒரு அடி. சரிங்களா? சீர்முனைனா பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சரிங்களா? அப்போ அடிமுனையை பாருங்கன்னா உண்டி உண்டி. சரிங்களா? இதுதான் கரெக்டாக இருக்குது. முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் உண்டி உண்டின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இது இங்கே பாருங்கள் முதல் எழுத்துன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் உண்டி உயிர்னு வருது, உண்டி உணவுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது ஏன் ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இங்கே பாருங்கள் உண்டி உயிர்ன்றது பார்த்தீங்கன்னா சீர், இது ஒரே சீரில் இருக்கிறதுனால இது வராது. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அடிமுனை தான் கேட்டுருக்காங்க. அதே போல் பாருங்கள் இங்கே உண்டி உணவு உண்டி உணவு. சரிங்களா? இதுவும் வராது. அப்போ வந்து உண்டி உண்டின்றது தான் கரெக்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் அடின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் அடி 2ஆம் அடி. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிழை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எருது வண்டியை இழுத்ததுன்னு சொல்லிட்டு தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா எருதுகள் வண்டியை இழுத்தன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா எருதுகள் சொல்லிட்டு வரக்குள்ள தான் இழுத்தன அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏந்து ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபு தொடை. சரிங்களா?
அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், 64வது கொஸ்டின். பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல், அதுக்கான மீனிங் வந்து கீழே இருக்கிறதுல என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா தப்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்றது பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் வராது. சரிங்களா, கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அது பார்த்தோன்னா இல்லாத செயல். சரிங்களா, இயலாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இல்லாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அறக்கு தக அப்படின்னு சொல்லிட்டு பயின்ற ஒரு மோனையை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது. சரிங்களா, சீர்மோனையா என்றால் இந்த இடத்துல வருது, அடிமோனைனா அதுக்கு அடுத்து வருது. ஃபஸ்ட் அடியிலையும் செகண்ட் அடியிலையும் வருது. சரிங்களா, இங்கே பாருங்கள், நம்மளோட சீர்மோனை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, க க க க. சரிங்களா, ஸோ 4 இதுலேயுமே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முற்று மோனை. சரிங்களா, 1 2 மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இணைமோனை, 1 3 வந்துச்சுன்னா பொழிப்பு மோனை, 1 4 வந்துச்சுன்னா ஒருவுன்னு சொல்லிட்டு வரும், 1 2 3 வந்துச்சுன்னா கூடைன்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்து 1 2 3 4 4மே வந்துச்சுன்னா முற்று மோனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, அதே போல் வந்து 1 2 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா கீழ்கதுவாய் சொல்லிட்டு வரும். 1 3 4 வந்துச்சுன்னா மேற்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, என்னோட ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, முற்று மோனை. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு விதையாமை உரையாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள். சரிங்களா, 67வது கொஸ்டின் பாருங்கள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கீழே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, சோம்பல். ஸோ என்ன பண்ணாலுமே அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க, அதாவது குத்துக்கல்லுக்கு வந்து குளிரா வெயிலா அப்படின்ற மாதிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா, இதுவும் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதாவது 7th புக்கில் இருக்கும். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆனா வந்து பசு, தூணா வந்து பார்த்தோன்னா உன், கோனா பார்த்தோன்னா அரசன், ஐனா பார்த்தோன்னா தலைவன். சரிங்களா, அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்கள். பொருள் தருக கான் நடை. சரிங்களா, கான் நடைனா காட்டுக்கு நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். வழுநிலைகளை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுன்றது பார்த்தோன்னா தவறான சொல். சரிங்களா, வழான்றது தான் கரெக்டான மீனிங். ஸோ வழுநிலைகளை பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு இது வந்து என்ன வழு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, செழியன் வந்தது, செழியன் வந்ததுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சரிங்களா, இது வந்து திணை வழு. கண்ணகி உண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ வந்து பார்த்தோன்னா இது பால் வழு. சரிங்களா, நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இடவழு, நீ வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சரிங்களா, நேற்று வருவான் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து காலவழு, நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் வழாநிலை. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, 4312. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க, இது பழமொழி மாதிரி கொடுத்துட்டு நம்மளை பொறுத்துக்க சொல்லிடுறாங்க. சரிங்களா, இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். சரிங்களா, கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதுகை மோனை ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய் இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுதுகன்னு சொல்லிடுங்க. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று வர்றது தான். இதில் வந்து பார்த்தோன்னா சீர்னு சொல்ல இப்பாடல் அடிகளில், அடினா இது ஒரு அடி, இது ஒரு அடி. சரிங்களா, ஸோ அப்போ அடிகளில் வர எதுகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் அழியா ஒழியா. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கு 73வது கொஸ்டின் பாருங்கள். கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனிருந்து பாதுகாப்பது. சரிங்களா, அது உடலும் உயிரும் போல அந்த மாதிரி வரும். ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே மீனிங்கில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி கேட்டாலுமே உடனிருந்து பாதுகாப்பது அப்படின்றது ஆன்சர். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள். அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவனை திருத்தினான் அப்படின்றது தான் பிறவினை, அவன் திருந்தினான் அப்படின்றது தான் தன்வினை வாக்கியம். சரிங்களா, அப்போ அவனை திருத்தினான்றது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனால் தப்பு. சரிங்களா, செய்தி வாக்கியம் தான் வரும். சரிங்களா, பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ செய்தி வாக்கியம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலை பார்த்தோன்னா பிடிஎஃப்
அதே போல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டினுக்கான வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான் மிஸ்டர் மணி ஸ்பீக். சரிங்களா, மிஸ்டர் மணி ஸ்பீக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாடா பாய்.